பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. அது பற்றிய தகவல்களை வைர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்களை போடுங்கள். அடுத்தது இந்த வீடியோவில் அதில் இடம்பெற இயலாத சில தகவல்கள். ஹர்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் வைத்திருக்கின்ற நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ரெண்டு கேரக்டர். ஒன்று, ஹர்முஸ் ஜலசந்தியில் ரொம்ப ஆழமாகவும் இல்லாமல் ரொம்ப கடலுக்கு மேலேயும் இல்லாமல் நடுப்பகுதியில் அவை நிற்கின்றன. மிட்ஜெட் சப்மரைன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். மிட்ஜெட் நீர்மூழ்கி கப்பல் என்றதுக்கு பெயர். இவை 150 டன்னுக்கும் குறைவான எடை உள்ளவை. 120 டன்னு தான். 95 அடி நீளம் உள்ளவை. இல்லை, இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, வானத்தில் இருந்து பார்த்தா இதை கண்டுபிடிக்க முடியாது. இனி இந்த கப்பல்களை அடிப்பதற்கு வலுவான அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இருக்கிறது. ஆனால் அவை 18,750 டன்னு எடை கொண்டவை, 558 அடி நீளம் உள்ளவை. இது ஹர்முஸ் ஜலசந்தியில் இது வர முடியாது. ஏன்னா இதுக்கு ஷாலோ வாட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, ஷாலோ வாட்டர்ஸ்னா கடலில் ஆழம் குறைந்த பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஷாலோ வாட்டர்ஸில் இதை ட்ராவல் பண்ண முடியாது. இது ஆழ்கடலில், இந்து மகா சமுத்திரம், அரேபியன் சி, இது மாதிரி உள்ள ஆழ்கடலில் தான் போக முடியும். அப்படி இது வந்தால் கூட ஈரான் போட்டிருக்க மிட்ஜெட் சப்மரைன்ஸ், மிட்ஜெட் நீர்மூழ்கி கப்பல்களை இதனால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு பெரிய அபாயம். இந்த நீர்மூழ்கி கப்பல், இந்த மிட்ஜெட் சப்மரைன்ஸ் கன்னி வெடிகளை அங்கே பரப்பி விட்டு அது பாட்டுக்கு போயிடும். எந்த கப்பல் வந்தாலும் தாக்கப்படும். அதே போல் அமெரிக்காவினுடைய அதிபயங்கரமான 18,750 டன் எடை கொண்ட அந்த நீர்மூழ்கி கப்பல், அதற்கு பேர் யுஎஸ் ஓஹியோ சப்மரைன்ஸ் என்று பேர். அந்த கப்பல் வந்தால் கூட அதை தாண்டி வர முடியாது. இப்போ ஹர்முஸ் ஜலசந்தியில் தன்னுடைய எல்லா யுத்த தந்திரங்களும் தோற்று போன பிறகுதான் 48 மணி நேரம் டைம் கொடுத்தா அவன் போடான்டான். 48 மணி நேரத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, அவற்றில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தாக்கி விட்டான். அதே போல் நேற்று ஈரான் ஒரு 2 நாட்களாக KC-135, அதாவது F-35, F-16, F-15 இவெல்லாம் அதில் எரிபொருள் மிக குறைவாக தான் இருக்குமா. அவ்வளவுமே குண்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எரிபொருள் எப்படி கிடைக்கும்னு சொன்னால், இந்த KC-135 சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டோ டேங்கர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பறக்கும் பெட்ரோல் டேங்கு, இந்த பெட்ரோல் டேங்கு தான் அதுக்கு என்ன கொடுக்கணும். ஆனால் அதில் நேற்று 10 எண்ணத்தை அடித்து விழுத்துட்டாங்க. KC-135ல 10 எண்ணம். அதுக்கு பிறகு அமெரிக்காவில் ஸ்டாக் இருக்க மாதிரி தெரியல. அவங்க கொண்டு அதுக்கு மாற்றமான ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியல. இனிமேல் காசாலையும் யமன்லையும் ஹூத்திஸ் நேற்றிலிருந்து போரில் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் நேற்று இறங்கவில்லை. காசாவில் போராளிகள் டெல் அவீவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோ லைனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. இதுக்கிடையில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் இல்லை ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி இஸ்ரேலுடைய செட்டிலர் காலனியை ஈரான் தொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அடி தாங்க முடியாமல் அவர்கள் அங்கிருந்து ஓடுகிறார்கள். அப்போ அதில் கொஞ்சம் ஒரு வகைப்பட்டவர்கள்லாம் பணம் வச்சிருக்கவன் ஓடி போயிட்டான், அறிவை வச்சு சம்பாதிக்கலாங்கிறவனும் ஓடி போயிட்டான் இஸ்ரேலை விட்டு. அது ஒரு வெற்றி காட்சியாக இருக்கிறது. ஒருவேளை ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்தால் அங்கே வந்த இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸ், அது சர்வதேச விதிகளின்படியும் சட்டத்துக்கு எதிரானது, அதே போல் இஸ்லாமிய நெறிகளின்படியும் சட்டவிரோதமானது. அதனால் அதை தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறது ஈரான்.
அந்த இடங்கள் காலியாகும் என்று சொன்னால் ஜெருசலத்தை இருந்து யூதர்கள் துடைக்கப்படுவார்கள் என்ற எண்ணத்தோடு தாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை காரணம் காட்டி ஒரு மிசில் ஈரானுடைய ஒரு மிசில் அல்-அக்ஸால விழுந்துட்டுன்னு அவங்க சொல்லலாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை அடிக்கடி அவர்கள் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் பண்ணால் அது பிறகு எங்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் என்பதை ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு அச்சப்பட்டு தான் அவர்கள் இந்த போலி தாக்குதல் நடத்தலை. இப்போ நேற்று பஹ்ரைன்லையும் குவைத்திலையும் நடந்த சில தாக்குதல்களுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் காரணங்கிறது பென்டகனே வெளியிட்ட அறிக்கையில் இருந்து வெளியாகிவிட்டது. இதை கூட தெரியாம இதுக்கு ஈரானுக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேரோம்னு சொன்னா நேற்று கிளீனா ஒரு அறிக்கையை பல இராணுவ நோக்கர்களும் சொல்லிவிட்டார்கள். 12 நாடுகளின் கூட்டு ஈரானுக்கு எதிராக திரும்பியது. ஆனால் அவர்களால் ஈரானுடைய எதிர்த்தாக்குதலுக்கு பயந்து அப்படியே அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். உள்ளால அந்தரங்கத்துல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவி செய்கிறாங்க. வெளியில இந்த யுத்தம் நிற்க வேண்டும் என்றும் எங்கள் மீது உள்ள தாக்குதல் தவறு என்றும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.